ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஸ் சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நः குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நமஸ்ஸதசே நமஸ்ஸபாயை. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் இந்த வருஷம் இந்த மாதம் 6 நாட்கள் சேர்ந்தாற்போல் நாரதகான சபால இருக்கக்கூடிய பெரியோர்கள் அடியேனை 108 திவ்யதேசங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்ல, அண்மையில் இன்று நடந்து முடிந்த ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேஷம். மகாவித்வான்கள்லாம் ரவிகிரண் அவர்களுடைய கீர்த்தனங்களை பற்றி புகழ்ந்து பேச, அவருடைய கீர்த்தனைகளை அவருடைய சிஷ்யர்களே இந்த 5 நாட்களாக பாட, அதை நீங்கள் கேட்டு ஸ்ரவணித்து அனுபவித்து ரசித்து வந்ததுங்கிறது ஒரு அகோபாகியம். இன்றைய நாள் 6ஆம் நாள், கடைசி நாள் உபன்யாச தொடரில். ஆனால் இது கிட்டத்தட்ட சப்தாகம் தான். ஏன்னா நாளைக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்குது. நாளைக்கு இருந்தால் தான் பூர்ணாகுதி நாளைக்கு. இன்னைக்கு 6ஆம் நாள். 40 சோழ நாட்டு திவ்யதேசங்கள், ஸ்ரீரங்கம் தொடங்கி திருப்பார்த்தன் பள்ளி வரை 40 சோழ நாட்டு திவ்யதேசங்களை அனுபவித்தோம். திருவஹீந்திரபுரம், திருக்கோவலூர் என்கின்ற நடுநாட்டு திவ்யதேசங்கள் 2ஐ அனுபவித்தோம். 18 பாண்டிய நாட்டு திவ்யதேசங்கள், அதாவது புதுக்கோட்டை கிட்ட 2, சிவகாசி கிட்ட 1, மதுரைக்கு மேலேயும் கீழையும் கொஞ்சம், அப்புறம் கீழே இருக்கவே இருக்கு திருநெல்வேலியை சுற்றி, அப்புறம் திருப்புல்லானி ராமநாதபுரத்தில் இருக்கு. அப்படி ஒரு 18 திவ்யதேசங்களை அனுபவித்தோம். அடுத்ததாக தொண்டை மண்டலம் 22 திவ்யதேசங்களில் கடல்மல்லை, திருவிடந்தை, திருவல்லிக்கேணி, திரு எவ்வளூர், திருநின்றவூர், அதே மாதிரி இருக்கக்கூடிய திருப்புட்குழி, கட்டிகாச்சலம்ங்கிற ஷோலிங்கர், இவ்வளோ க்ஷேத்திரங்களை அனுபவித்து காஞ்சிபுரத்துக்குள்ளே உட்புகுந்தோம். அதில் நேற்றைய தினம் காஞ்சி தேவப்பெருமாள், அஷ்டபுஜகரம். அடுத்தது திருத்தண்கால இருக்கக்கூடிய பெருமாள் தீப பிரகாசன், திருவெஹ்கா வேகாசேது என்கின்ற யதோக்தகாரி. அடுத்தது திருவேளுக்கை அழகேசிங்கர் ஆளரி சிம்மமாய் இருக்கக்கூடிய பெருமாள். 5 க்ஷேத்திரங்கள் ஹஸ்திகிரி மகாத்மியத்தோடு சம்பந்தம் பெற்ற திவ்யதேசங்கள். தேசிகன் அத்திகிரி மாமியம், அதாவது ஹஸ்திகிரி மகாத்மியம்னு ஒரு கிரந்தமே சாதிச்சிருக்கார். அதை அனுபவித்து பெரிய காஞ்சிபுரத்துக்கு வந்தோம். பெரிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பாண்டவ தூதர் எம்பெருமான் திருப்பாடகம் என்கின்ற திவ்யதேசம். உலகளந்த பெருமாள் கோவில் உள்ளே சென்ற பிறகு உலகளந்த பெருமாள் ஊரகத்தானாய் காட்சி கொடுத்ததும், காரகத்தாய், நீரகத்தாய், கார்வானத்துள்ளாய் சேவிச்சோம். அடுத்தது கல்வனூர் என்கின்ற காமாட்சி அம்பாளுடைய கோவிலுக்குள்ள கர்ப்பகிரகத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய விதேசம். பெருமாளுக்கு கல்வன்னு பேர். அந்த பெருமாளை திருக்கல்வனூரில் அனுபவித்தோம். ஏகாம்பரேஸ்வரர்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் பஞ்சபூத லிங்கஸ்தலங்களில் ஒன்று. அவ்வளோ திவ்யதேச அந்த சிவக்ஷேத்திரத்தில் பிரதட்சிணமா வர சமயத்தில் நிலா திங்கள் துண்டம் என்கின்ற பகவானை அனுபவித்து, பல்லவர் கோன் எழுப்பிய கோவில் பரமேஸ்வர விண்ணகரம் என்கின்ற வைகுண்ட பெருமாள் கோவில் அஷ்டாங்க விமானத்தை அனுபவித்து, பவழவண்ணன் என்கின்ற பெருமாள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை அனுபவித்தோம். இதோட தொண்டை நாட்டு திவ்யதேசங்கள் முற்று பெற்றது. 40, 2, 18, 22, 82 ஆயிடுத்து. அதுக்கு அடுத்தபடியாக 13 மலையாள திவ்யதேசங்கள், மலைநாட்டு திவ்யதேசங்கள். அதில் நம்ம திருச்சூருக்கு வடக்கே, சுவாமி இந்த டைரக்ஷன்லாம் சொல்லணுமான்னு கேட்டால் வேற வழி இல்லை. கேரளாவுக்கு நான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் நீங்கள் கூர்ந்து போனால்தான் உண்டு. திருச்சூருக்கு வடக்கே குட்டிப்புறம் ரோடு அப்படிங்கிற இடத்துல போகக்கூடிய திருநாவாயா என்கின்ற திருநாவாய் க்ஷேத்திரத்தை அனுபவித்து, கொஞ்சம் அதே குருவாயூர் க்ஷேத்திரத்தருகே உள்ளது திருவித்துவக்கோடு என்கின்ற உய்யவந்த பெருமாளை அனுபவித்தோம்.
அடுத்தது 4 அம்பலத்துல ஒரு அம்பலமாய் லக்ஷ்மணனாக சங்கல்பித்து தரிசனம் கொடுக்கக்கூடிய பெருமாள் மூழிக்களத்தான். திருமூழிக்களம்ங்கிறது எர்ணாகுளத்துக்கு வடக்கே, இரிஞாலக்குடாக்கு தெற்கே அந்த பெருமாளை அனுபவித்தோம். அடுத்தது எர்ணாகுளத்துக்கு வடக்கே கொஞ்சம் வடமேற்குங்கிற மாதிரி இருக்கும், திருக்கார்கரைன்னு பேரு க்ஷேத்திரம், வாமன க்ஷேத்திரம் அனுபவித்தோம். பஞ்ச பாண்டவர்கள்ல சகதேவன் ஆராதித்த கோவில் திருக்கடித்தானம் என்கின்ற க்ஷேத்திரத்தை அனுபவித்தோம். திருவாரன்விளை ரொம்ப பிரசித்தமா இருக்கக்கூடிய ஆரன்முளா என்கின்ற க்ஷேத்திரம், படகு போட்டிக்கெல்லாம் புகழ்பெற்ற திவ்யதேசம். அந்த திருவாரன்மிளை ஆரன்முளா க்ஷேத்திரத்தை எம்பெருமானை அனுபவித்தோம். அடுத்தது செங்குன்றூரை சொன்னோம் 89 ஆரம்பிக்கல. இப்ப 89வது திவ்யதேசம் திருச்செங்குன்றூர். இந்த க்ஷேத்திரத்துக்கு நீங்க சர்ச் பண்ணணும்னா திருச்சிட்டத்து மகாவிஷ்ணு அப்படின்னு பேரு. பெருமாளுக்கு இமையவர் அப்பன், சங்க சக்கரங்கள் மாறி இருக்கும் இந்த க்ஷேத்திரத்துல. நல்லா கவனிங்க, நீங்க கர்நாடக மாநிலத்துக்கு போனீங்கன்னா சென்னகேஸ்வரர், மேலக்கோட்டை, எந்த க்ஷேத்திரத்துல பிரசித்தமான க்ஷேத்திரம் நிலமங்களா இங்கெல்லாம் போனீங்கன்னா பெருமாள், நாகமங்களா க்ஷேத்திரம், பெருமாளுடைய சங்க சக்கரங்கள் மாறி இருக்கும். இது கேரளத்தில் இந்த திவ்ய தேசத்தில் உண்டு, திருச்செங்குன்றூர். நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதை நோட் பண்ணிட்டு ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க, அங்க தெரியாது. கேரளால நான் தான் சொல்லிட்டேன், 25 அடி தள்ளி நீங்க நிக்கணும், மின்சார விளக்கு இல்லை. அந்த சமயத்துல களபாபிஷேகம் பண்ணிருப்பா, அதுல அழகா குருவாயூர் விளக்கு ஏற்றி வச்சிருப்பா. அங்க நம்பூதிரி சுவாமி தாந்திரிகமா பெருமாள் ஆராதனை பண்ணிட்டு இருப்பார். நீங்க வெளியில நின்றுப்பேள். கார்த்தால 4 மணிக்கு ஒரு மாதிரி சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துங்கிற கோலத்துல இருக்கும். நம்ம கண்ணும் ஒரு மாதிரி ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கன் பொடி கூலை வெண்பல் தவர்த்தவர்னு கொஞ்சம் கண்ணு மூடுறா மாதிரி இருக்கும். பெருமாளும் அங்க உள்ள இருப்பார். சங்கு சக்கரம் மாறி இருக்குன்னு அந்த ஸ்தல புராணத்துல எழுதியிருக்கா, நம்ப வேண்டும். அதாவது இப்ப சப்தாத் வேத்மி ஜனார்தனம், அதனால வேதத்தால தான் பெருமாளை தெரிஞ்சுக்க முடியும். இமையவர் அப்பன். செங்கமலவல்லி தாயார் தர்மராஜா இங்கு பிராயஷ்சித்தம் செய்தார். தர்மராஜா என்ன பிராயஷ்சித்தம் பண்ணார்? என்ன எடுத்து உங்களுக்கு மகாபாரத யுத்தத்துல தெரியும். அதாவது துரோணரை தோற்கடிப்புங்கிறது ரொம்ப கடினம். ஏன்னா துரோணருக்கு ஒரு வரன் உண்டு. என்னன்னா அவர் டயர்டே ஆக மாட்டார், ஃபெட்டிகே இருக்காது. ரெட் புல் ப்ளூ புல் ஒன்றும் சாப்பிட வேண்டாம், எப்போவுமே எப்படி ஸ்ட்ரென்த் எவர் ரெடியாக இருப்பார் அவர். அவருக்கு டயர்டே ஆகாது. அந்த வரம் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். முக்கியமாக நான் பெருமாள் கிட்ட எப்போவுமே பிரார்த்தனை பண்ணுவேன், நித்தியபடி நீங்கள் நம்பினா நம்புங்கோ, உபன்யாசம் கேட்குற வாழ்க்கெல்லாம் அந்த வரத்தை கொடு. ஏன்னா முடிச்ச உடனே உங்களுக்கு டயர்ட் ஆயிடுறது. அது வாஸ்தவம் தான். என்ன 2 மணி நேரம் உட்காந்து கேட்கறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அதனால நித்தியபடி பெருமாளை பிரார்த்திப்பது, அந்த வரத்தை கொடு. துரோணருக்கு கொடுத்த வரத்தை எங்களுக்கெல்லாம் கொடுத்துருவோம். டயர்டே ஆகக்கூடாது. ஆனா துரோணருக்கு டயர்டே ஆகாது. டயர்டே ஆகலைன்னா இவர் சண்டை போட்டுண்டே இல்லை இருப்பார். அப்ப பெருமாள் என்ன பண்றதுன்னு பார்த்தார். என்ன இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு புள்ளி இருக்குமே அப்படின்னு பார்த்தா, துரோணருக்கு அவருடைய வீக்னஸே அவர் பிள்ளைதான். பிள்ளைதான் அவருடைய வீக்னஸே. பிள்ளைக்கு ஏதாவதுன்னா டயர்ட் ஆயிடுவார். அதனால கிருஷ்ணர் பார்த்து என்ன பண்ணார், உடனே அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் எடுத்தார் மகாபாரத யுத்தம் பண்ணும்போது. அப்போ பார்த்தேன்னா அஸ்வத்தாமான்னு பேரு துரோணனுடைய பிள்ளை. திரௌண்யஸ்திர விப்ளுஷ்டமிதம் மதங்கம் சந்தான பீஜம் குருபாண்டவானாம் ஜுகோபகுக்ஷிம் கதியாத்த சக்கரஹா மாதுஷ்சமேய சரணம் கதாயான்னு பாகவத ஸ்லோகம். துரோணனுடைய பிள்ளை துரோணி அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமாங்கிறது இவனுடைய பெயர். அதே சமயத்தில் இந்த கண்ட்ரோல் சர்ச் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, நீ ASH அப்படின்னு போட்டேன்னா உடனே அஸ்வத்தாமான்னு வந்துடுத்து. அதுக்கு கரஸ்பாண்டிங் காலம்ல சன் எஸ் ஆஃப் துரோணா அப்படின்னு வந்துடுத்து. அடுத்தது அதே அஸ்வத்தாமா வந்தது கேட்டகரியில எலிஃபென்ட்னு வந்துடுத்து. அப்படின்னா அஸ்வத்தாமாங்கிற பேர்ல துரோணர் பிள்ளையும் இருக்கார், அதே சமயத்துல ஒரு யானையும் இருக்கு. பிள்ளைக்கு ஏதாவதுன்னா அவர் டயர்ட் ஆயிடுவாரா, உடனே பீமனை பார்த்து சொன்னார், நீ அஸ்வத்தாமாவை கொன்னுடு. ஐயோ குருபுத்திரனை கொல்ல முடியாது, யானையை கொன்னுடு. அப்ப ஏதோ சம்பந்தம் பாருங்க, யானையோட சம்பந்தம். அதனால்தான் அப்பன்னு இருக்கீங்க. இமையவர் அப்பன், யானையோட சம்பந்தம் இல்லையா? நமக்கு தெரிஞ்ச ஒரு வீரப்பன் ஒருத்தர் இருந்தார், இவர் இமையவர் அப்பன் ஆச்சு. இந்த இவனை வதம் பண்ணிடு, இந்த யானையை வதம் பண்ணிடுனார். யானை கீழே விழுந்துருத்து. இப்போ உடனே பீமனை பார்த்து பெருமாள் கேட்டார், என்ன பண்ணேனார்? அஸ்வத்தாமாங்கிற யானையை கொன்னேன், இப்படி மாத்தி சொல்லுனார். அஸ்வத்தாமாவை கொன்ன யானை. அப்படியே இப்ப யுதிஷ்டிரன் அங்க வந்தார். என்ன எடுத்துனார்? அஸ்வத்தாமா கொல்லப்பட்டான், யானை. அப்படி சொல்லக்கூடாதே கிருஷ்ணா. பேசும்போது நம்ம எப்படி சொல்லுவோம்? தாயே அழைத்து கொண்டு வா அவளை, இப்படின்னா நம்ம வீட்டுல பேசுவோம். அவளை கூட்டுன்னு வா, இப்படிதானே சொல்லுவோம். ஆனையை கொன்றேன்,
அல்லது அஸ்வத்தாமாவை கொன்றேன் ஆணை அப்படின்னு பின்னாடி வருமா? கிருஷ்ணர் சொல்றேன் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. உனக்கும் எனக்கும் என்ன MOU மெமராண்டம், நான் என்ன சொல்றேன்னு நீ பண்ணணும். அஸ்வத்தாமா ஹதஹா, அஸ்வத்தாமா இறந்து விட்டான். ஆமா இறந்து விட்டான் சொல்லு. இல்லை யானையாச்சே, யானையும் சேர்த்து சொல்லு, குஞ்சரஹான்னு சொல்லு. அஸ்வத்தாமா ஹதஹா எல்லாருக்கும் கேட்டு, அஸ்வத்தாமா போயிட்டான், கொல்லப்பட்டான். குஞ்சரஹா அப்படின்னு சொல்லும் போது கிருஷ்ணர் சங்கத்தை ஊதிட்டான். அந்த ஒரு வார்த்தை மட்டும் துரோணர் காதல விழல. துரோணர் அமர்ந்தார். உடனே வந்து முதல்ல அது தர்மபுத்திரன் கிட்ட வந்து கேட்டார், அஸ்வத்தாமா போயிட்டானா? ஆமான்னு விட்டார் அவர். அஸ்வத்தாமா போயிட்டானே, அது அவர் வந்து எம்பிள்ளேன்னு கேட்கலையே, அவ்வளவுதானே வார்த்தை. உடனே அதற்காக பிராயசித்தம். அவர் ஒன்றும் பொய் சொல்லலை, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு குற்றத்தி பாருங்க. என்ன இருந்தாலும் தெரிஞ்சேதானே அந்த வரியை சொல்லியிருக்கார். அந்த தர்மராஜா தான் அந்த ஒரு வார்த்தை சொல்லிவிட்டோம் என்பதற்காக பிராயஷ்சித்தம் மேற்கொண்ட இடம்தான் திருச்செங்குன்றூர் என்கின்ற திவ்யதேசம். தேனை நன்பாலை கண்ணலை அமுதைன்னு ஆழ்வார் பாடியிருக்கார். முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் செய்வதற்கு பூர்வம் எப்படி செய்வது என்பதற்காக தன்னுடைய மாமாவான நாராயணனிடத்தில் கலந்து உறவாடிய இடம் திருச்செங்குன்றூர். மகாமதிகள் அச்சம் கேட்டு அமரும் சௌரியாதிகள் சிற்றாற்றிலே கொழிக்கும் அப்படின்னு ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழகிமணவாள பெருமாள் நாயனார் சாதிக்கிறார். அந்த பாசுரம் ஆச்சரியம். வார்கடா அருவி யானை மாமலையின் மறுப்பிணைக்கு இருத்து உருட்டி ஊர்கொள் தீண்பாகன் உயிர் செகுத்து அரங்கின் மல்லரை கொன்று சூழ்பரன் மேல் போர்கடா அரசர் புறக்கட மாட மீமிசை கஞ்சனை தகர்த்த சீர்கொள் சீற்றாயன் திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாற்று எங்கள் செலச்சார்வே அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரம். 90வது திவ்யதேசம் திருவண்வண்டூர். திருச்செங்குன்றூர் அனுபவித்தோம். திருவண்வண்டூர். இங்க பெருமாளுக்கு பாம்பனை அப்பன் கமலநாதன் பேரு. கமலவல்லி நாச்சியார் பிரம்மா வந்து சனத்குமாரால சிருஷ்டித்து சொன்னார், நீங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு நிறைய குழந்தைகளை பெற்றுக்குங்கோ, அது வந்து ஒரு உலகம் க்ஷேமமாக இருக்கும். அதுக்குள்ள நாரதர் வந்து இந்த சனத்குமாராலும் போட்டு ஒரே பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுட்டார். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மேரேஜ், டோன்ட் கெட் இட், இஸ் லாஸ்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியுமோ, தென் யூ ஹவ் டு கோ டு ஸ்கூல், யூ ஹவ் டு டேக் அட்மிஷன் ஃபார்ம் 1 year before if you have children, lots of problems. சனத்குமாராஸ் சமஜ்ரேயோனா அப்படின்னு சொன்னோடனே சனத்குமாரால் சொல்லிட்டா, இனிமேல் நான் கல்யாணமே படிக்க மாட்டேன்னுட்டா. அப்போ பிரம்மாவுக்கு கோபம். இருந்த குழந்தைகளையும் இந்த பிரம்மா நாரதர் கெடுத்து விட்டுட்டாருன்னு நாரதருக்கு சாபம் கொடுக்க, நாரதர் சாபவசமாய் திருவண்வண்டூருக்கு வந்து நாரதீய புராணம் ரச்சனம் பண்ண இடம் திருவண்வண்டூர். நக்குலன் இந்த இடத்துல பிராயஷ்சித்தம் பண்ணா. ஞாபகம், சகதேவன் பிராயஷ்சித்தம் பண்ண இடம் திருக்கோடித்தானம். அர்ஜுனன் பிராயஷ்சித்தம் பண்ணது திருவாரன் விளைங்கிற ஆரன்முளா. யுதிஷ்டிரன் பண்ணது வந்து திருச்செங்குன்றூர். இப்ப நகுலன் பண்றது திருவண்வண்டூர். அதனால இங்க வந்தார். விவசாயஜர் ரக்ஷண ஸ்தைரியம் பம்போத்தர தேசஸ்தம் அப்படின்னு அழகிமணவாள் பெருமாள் நாயனார் சாதிக்கிறார். வைகல் பூங்கழிவாய், அழகான விஷயம். அதாவது ஆழ்வார் தூது விடுவர், பெருமாள் கிட்ட போய் சொல்லு அப்படின்னு இந்த ஹிந்தியில சொல்லுவா, கபூத்தர் ஜா ஜா ஜான்னு அந்த கபூத்தர் போனோம். அதனால இப்போ பெருமாள் கிட்ட போய் பறவையை தூது விட வேண்டும். ஷேர்பாரை பட்சிகளாக்கி, அதாவது எப்போவுமே பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி போனோம்னா ஒரு மெசஞ்சர் கூட்டுன்னு போனோம். அதனால பட்சிகளை கூட்டு ஆழ்வார் சொல்வார். 1 4 திருவாய்மொழி முதல் தூது விட்டார். அம்சரைய மடனாராய் அழியத்தாய் நீ உண்மின் அம்சரைய சேவலுமாய் ஆவாவென் எனக்கருளி வெம்சரைய புள்ளு உயர்த்தார்க்கு என் விடுதூதாய் சென்னக்கால் அவன் சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ அப்படிங்கிறது முதல் தூது. இது 6 திருவாய்மொழி. வைகல் பூங்கழிவாய் வந்துமேயும் குறுகினங்காள் செய்கொள் சென்னல் உயர் திருவண்வண்டூர் உரையும் கைகொள் சக்கரத்து என் கனிவாய் பெருமானைக் கண்டு கைகள் கூப்பிச் சொல்லீர் வினையாட்டியேன் காதன்மையே அப்படின்னு ஆழ்வார் தூதுவிட்டது விதேசம் திருவண்வண்டூர். அடுத்தது திருப்புலியூர். நான் ஏற்கனவே 2வது நாள் வந்து 6:45 அளவில் சொன்னேன். சிறுபுலியூருங்கிற திவ்யதேசம் மாயவரத்துக்கிட்ட ஆரூமா கடல் அப்படின்னு சின்ன பெருமாள் இருக்காரா, அது சிறுபுலியூர். வியாக்ரபாதருடைய பிள்ளை ஆராதனம் பண்ண ஊர் இது. திருப்புலியூர் என்கின்ற திவ்யதேசம் 91வது திவ்யதேசம். குட்டநாடுன்னு பேர். ஆழ்வார் எடுக்கும்போது குட்டநாடுன்னு எடுக்கிறார். மாயப்பிரான் பொற்கொடி நாச்சியார் சப்த ரிஷிகள் இங்க ஆராதனம் பண்ணியிருக்கா.
அது என்னாச்சு, சிபி சக்கரவர்த்தி வந்து நிறைய தானங்கள் பண்ணும்போது ரிஷிகள் ஏத்துக்க மாட்டேன்னுட்டா. அந்த ரிஷிகள் ஏத்துக்க மாட்டேங்கச்ச ஒரு கிருத்தியை ஏவி விட இந்திரன் ஒரு புலி உருவில் வந்து பகவானின் அடியவர்களை நீ இப்படி தாக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கிருத்தியை விரட்டிய இடம். பகவத் கைங்கரியம் செய்கின்றேன் என்கின்ற பேரில் இந்திரன் வந்து புலி உருவில் வந்தபடியால் புலி இன் ஊர் புலியூர் இந்த இடத்துல பீமன் பிராயஷ்சித்தம் பண்ணியிருக்கான். பீமன் பண்ண தப்பு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப யுதிஷ்டிரன் வந்து ஆமா அஸ்வத்தாமா போயிட்டான்னு சொன்னான். ஆனா இந்த ஃபுல் பிளான் தெரிஞ்சவன் பீமன். அதனால பீமன் தான் மெயின் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அங்க. பாவம் ஏதோ ஓரமா வந்த யுதிஷ்டிரரே பிராயஷ்சித்தம் பண்ணும்போது, அண்ணாவே பண்ணும்போது நான் பண்ணக்கூடாதா என்பதற்காக பீமன் பிராயஷ்சித்தம் பண்ண ஊர் சிறுபுலியூர். அப்ப சிறுபுலியூர், திருவன்வண்டூர், செங்குன்றூர், ஆரன்விளை, திருக்கோடித்தானம் 5 திவ்யதேசங்கள். கோட்டயத்துல தங்கிண்டு நீங்க செங்கனாச்சேரி கிட்ட போயிடலாம். 5 பேரும் சேர்ந்து ஆராதனம் பண்ணது திருவித்துவக்கோடுல பிரதட்சிணமா வர சமயத்துல நீங்க சேவிக்கலாம். அவகாஹித்தாரை அனன்யார்ஹமாக்கும் நாயக லட்சணம் வளம் புகுமூரிலே குட்டமிடும் அப்படின்னு ஆழ்வார் பாடியிருக்கார். ஊர்வளம் கிளர்ச்சோலையும் கரும்பும் பெரும் சென்னலும் சூழ்ந்து ஏர்வளம் கிளர் தன் பனை குட்டநாட்டு திருப்புலியூர் சீர்வளம் கிளர் மூவுலகுண்டு உமிழ்ந்தேவப்பிரான் பேர்வளம் கிளர்ந்து அன்றி பேச்சு இழல் இன்றி புனை இழையே அப்படின்னு ஆழ்வார் எடுத்திருக்கார். இப்ப நீங்க கோட்டயத்துல 5 திவ்யதேசங்கள் பஞ்சபாண்டவர்கள் பிராயஷ்சித்தம் மேற்கொண்ட திவ்யதேசங்கள்ல கொஞ்சம் கீழே வந்தா ஒரு டவுன் உண்டு, திருவல்லா. ஆனா ஆழ்வார் திருவல்லா அப்படின்னு பாடல, திருவல்லவாள் அப்படின்னு பாடியிருக்கார். இந்த அழாவெல்லாம் நமக்கு என்னைக்குமே நாக்குல நுழையாது இல்லையா? அதனால திருவல்லான்னு மாத்திவிட்டா. கோலப்பிரான் அப்படின்னு பேரு பெருமாளுக்கு. திருவாள் மார்பன் வாத்சல்ய தேவி. இங்க சங்கரமங்கத்து அம்மான்னு ஒரு அம்மா இருந்தா. அவ பெருமாளுக்காக எப்பவுமே நோன்பு இருப்போம். அந்த பெருமாளுக்கு நோன்பு இருக்கக்கூடிய அந்த அம்மைக்கு கைங்கரியம் செய்வதற்காக பகவான் ஒரு சிறக்குள்ள ஒருவராய் ஒரு பிள்ளையாய் வந்தான். அந்த பெண்ணுக்கு இவனை தெரியல. அந்த சமயத்துல ஒரு நாள் ஏகாதசி விரதம் இருக்கும்போது அந்த ஊர்ல தோலகாசுரன் என்கின்ற அசுரன் அந்த அம்மையை படுத்த வேண்டும் என்பதற்காக வர அவளும் பெருமாளிடத்தில் பிரார்த்திக்க அந்த சிறு பிள்ளையானது அம்மா நீ பாட்டுக்கு உன்னுடைய விரதம் இருன்னு சொல்லிட்டு அந்த தோலகாசுரனை கொன்று முடித்தான். கொன்று முடித்த அந்த தோலகாசுரன் இவன் தான் கொண்டு முடிச்சிருக்கான்னு அந்த அம்மைக்கு தெரியாது. உடனே வந்து பார்த்தா பெருமாள் அந்த சின்ன குழந்தை மேலே போட்டு இருக்க உத்திரியத்தை சரிப்படுத்திட்டு இருக்கு. சின்ன ஒரு வஸ்திரம் மான் தோல் மாதிரி இருக்கு. அது சரிப்படுத்திக்கும் போது சட்டுன்னு மார்பில ஸ்ரீவத்சம்ங்கிற மறு அதுல இருக்கக்கூடிய மகாலட்சுமியை பார்த்துட்டா. உடனே காலில் விழுந்து சேவிச்சாளாம். இந்த பெருமாள் பிரம்மச்சாரியாக வந்து என்னை ரட்சிப்பதற்காகத்தான் வந்தாயோ? முண்டு கட்டிண்டு பெருமாள் வந்திருக்கார். பிரம்மச்சாரியா எப்படி வாமனனாய் வந்தானோ அது போல் ரட்சித்து கொடுத்தார். அதனால கோலப்பிரான் அந்த அம்மைக்காக பெருமாள் தோன்றினான். கோலப்பிரான் திருவாள் மார்பன். கண்டாகர்ணன் ஒருவன் இருந்தான். அந்த கண்டாகர்ணன் பெருமாளிடத்தில் மோட்சம் பெற்று, அதாவது அவனிடத்தில் பிரார்த்தித்து பெற்ற ஊர் திருவல்லவாள் என்கின்ற திருவல்லா. காண்பது எஞ்ஞான்று கோலோ வினையேன் கனிவாய் மடவீர் பான்குரல் வண்டினோடு பசும் தென்றலும் ஆகி எங்கும் சேன் சினை ஓங்கு மரச்செழும் காணல் திருவல்லவாள் மான்குரல் கோலப்பிரான் மலர்த்தாமரை பதங்களே மேவலிலும் சேமம் கொள்விக்கும் கிருபை தென்னகரிலே நித்தியம் என்று கிருபை என்கின்ற குணத்தை காண்பிக்கின்றார் எம்பெருமான். 92வது திவ்யதேசம். இது வரைக்கும் ஒரு மாதிரி முக்கா கேரளம் கடந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கீழே போனேன்னா ஒரு அபிமான ஸ்தலம் உண்டு, 2 உண்டு. ரொம்ப விசேஷமா சொல்றேன். ஒன்னும் பாயசம்னா நீங்க வேற எங்கேயும் சாப்பிடவே கூடாது. இந்த ஊர்ல பிரசித்தம் அம்பலப்புழைன்னு பேர். ரொம்ப அழகான கிருஷ்ணர். திப்பு சுல்தான் என்கின்றவர் வந்து குருவாயூர்ல படையெடுக்கும் போது குருவாயூரப்பனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இந்த கோவிலில் மறைக்கப்பட்டது. அம்பலப்புழைன்னு பேரு. ஆச்சரியமான அபிமான ஸ்தலம். இன்னொரு அபிமான ஸ்தலம் உண்டு. ஒரு 40-50 படி ஏறினேன்னா வந்துருவார். ஜனார்தனன் பேரு பெருமாளுக்கு. வர்க்கலா அப்படின்னு பேர் அந்த க்ஷேத்திரம். வர்க்கலையில பெருமாள் ஆச்சமனம் பண்ணக்கூடிய கோலத்துல இருப்பார். ரொம்ப ஆச்சரியமான பெருமாள் வர்க்கலை. அதெல்லாம் அபிமான ஸ்தலம். நான் சேர்த்து சொல்லிட்டு வரேன். நீங்க உடனே 106 எழுதி வச்சுக்காதீங்க. இது திவ்யதேசம் இல்லை, ஆழ்வார் பாடலை. ரொம்ப வசத்தியான ஸ்தலம் வர்க்கலை. அதுக்கும் கீழே வந்தேன்னா திருவல்லா பார்த்தோம் இல்லையா? ஒரு அபிமான ஸ்தலம் உண்டு திருவனந்தபுரத்துக்கு கொஞ்சம் வெளிப்புறத்துல. அதுக்கு திருவல்லம் அப்படின்னு பேர். பரசுராமருக்கு ஒரு கோவில்.
அங்க ரொம்ப பிரசித்தம். இந்த பிண்ட பிரதானம் எல்லாம் பண்ணுவா, ஸ்ராத்தம் எல்லாம் அந்த கோவில்ல பண்ணுவா. திருவல்லம்னு பேரு. பரசுராமருடைய, பரசுராம க்ஷேத்திரத்துல பரசுராமர் கோவில். இப்ப நம்ம போக போறதோ கேரளத்தின் ராஜதானியாக இருக்கக்கூடிய திருவனந்தபுரம். அனந்தபுரம்னு பேரு பெருமாளுக்கு. அனந்த பத்மநாபன் இந்த பெருமாள் வந்து இவர் தான் வந்து உலகத்திலே முதல்ல இஎம்ஐ உருவாக்கினவர். அது தெரியுமோ? தவணை முறையில் தான் நீங்க பெருமாள் அங்க சேவிக்க முடியும். 3 துவாரங்கள். திருமுடிக்கு 1, நாபிக்கு 1, திருவடிக்கு 1. அப்படிதான் அந்த பெரிய பெருமாள். அது எவ்வளவு 22 அடியோ 21 அடியோ அந்த பெருமாள். மறுபடியும் சொல்லேன், நல்ல வேளை இந்த பெருமாள் கொஞ்சம் பெருசா இருக்கார், கொஞ்சம் கேரளத்தை பழச்சார். இல்லாட்டா இப்ப குருவாயூரப்பன் மாதிரிலாம் இருந்தார். நான் சொன்னேனே, அது எங்கேயோ 25 அடி தள்ளி இருப்பார், தமா தூண்டிருப்பார், நமக்கு வெளியில தெரியாது. நமக்கு இந்த இப்போ கோவிட் பற்றி அவர் மகாவித்வான் சொன்னார். கோவிட் வந்த போது நான் கீர்த்தனை எழுத ஆரம்பித்தேன். கோவிட் போது ஒரு கஷ்டம் ஒன்று வந்தது. என்ன தெரியுமா? இந்த கண்ணாடி போட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நீங்கள்லாம் ஒரே சககோஷ்டி, இந்த முகை மூடு ஒன்று மூடிப்போம். இதுலேருந்து புகை போய் அதை என்ன பண்ணிவிடும், மறைச்சிரும். தூமாதி மார்க்கம்னு பேர். ஏன்னா தட்சிண பதத்தில் வைகுண்டத்துக்கு போக முடியாதுன்னு வச்சுக்கோங்க, புகையா இருக்குமா. அந்த மாதிரி இப்போ ஒரு வேளை நீங்கள் கண்ணாடி போட்டுருக்கேள், மாஸ்க்கும் போட்டுருக்கேள், எதிர்க்க பெருமாள் இருக்கார், மின்சார வழக்கில்லை, நம்பூதிரிகள் அங்கே 3 பேர் இருக்கா, மறைஞ்சிருவா. அதனால அங்க அனந்த பத்மநாபன் ரொம்ப அழகா தெரிவார். தேசிகன் ஒரு அழகான ஸ்லோகம் எடுக்கிறார். நாகம் நாபிச்ச மத்சுதோ நச்சசுராஹா சர்வேன சாமீ சதா தியானாரோபித சேதசோ முனிகணாம் ஜானந்தி விஷ்ணோஃ பதம் இத்தம் நாபிசரோஜசாயி பிருதுக வியாஹாரமாகர்ணயன் ஷேதே பன்னக சார்வபௌம சயனே ஸ்ரீபத்மநாப ஸ்ரீயா. பெருமாளுடைய அந்த நாபியிலிருந்து அழகான கமலம் தோன்றும். பெருமாள் இப்படி வச்சுருப்பார் கை. திருவடி அவ்வளவு அழகா இருக்கும். முன்னாடி உற்சவர் நடு துவாரத்துல உற்சவர் ஏழிருப்பார். ரொம்ப நீங்க சோழ நாடு மாதிரிலாம் ரொம்பலாம் அலங்காரம் அங்க பண்ணியிருக்க மாட்டா. கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் என்னன்னா, அங்க வந்து பெருமாள் சன்னதி கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடியே ஒரு பெருங்கல் ஒண்ணு இருக்கும். அதுல சில சமயங்கள்ல ஏற விடுவா, சில சமயங்கள்ல ஏற விடமாட்டா. அதையும் மீறி நீங்க பெருமாளை அங்க சேவிச்சுடலாம். ஆனா ரொம்ப அழகு. அனந்த பத்மநாபனுடைய அழகு சொல்லவே முடியாது. இதுல ஒரு சின்ன சரித்திரம் உண்டு. என்னன்னா, 2 கதை இந்த ஸ்தல புராணத்துல சொல்றான். பில்வமங்கலம் சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த பில்வமங்கலம் சுவாமிங்கிறது ஒன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ண கர்ணாமிருதத்தை எழுதினவர். தருணாருண கருணாமய விபுலாயதனயனம் கமலா குச்ச கலசீபர விபுரீகிருத புலகம் முரளீரவ தரளீகிருத முனிமானச நளினம் மம கேலதி மதச்சேதசி மதுராதரம் அமிர்தம் கர கமல தர தலித ஹிருதய தர வம்ஷின்னு ரொம்ப அழகான ஸ்லோகம். அதுக்கு கிருஷ்ண கர்ணாமிருதம்னு பேர். அந்த சுவாமி குருவாயூரப்பனிடத்தில் ரொம்ப ஆழங்கால் பட்டிருந்தார். குருவாயூரை பத்தி சொல்லும் போது நான் அப்புறம் தனியா சொல்றேன். அதுல வந்து குரூரம்மான்னு ஒரு பெண் வருவோம். அவளுக்கும் அந்த பில்வமங்கலம் சுவாமிக்கு என்ன வார்த்தாலாபம் நடந்தது அதெல்லாம். அதே சுவாமி இந்த ஊர்ல இருக்கும் போது ஷாலகிராம திருமேனி, இப்ப நம்ம ஷாலகிராம க்ஷேத்திரம் தனியா சேவிக்க போறோம், ஷாலகிராமத்தை ஆராதனம் செய்து கொண்டு வந்தார். அவருக்கு நான் கைங்கரியம் பண்றேன், ரொம்ப ஒரு பிள்ளை அடப்பிடிச்சது. சரி, அந்த கூட அந்த குழந்தைய வச்சுட்டார். ஒரு நாள் அந்த குழந்தை வந்து இவர் ஆராதனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சால கிராமத்தெல்லாம் ஏதோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாம் எடுத்துன்னு போயிடுத்து. அப்புறம் புஷ்பத்தை அங்கே இறச்சி இது பண்ணிட்டு இவர் கோவம் வந்துடுத்து. சட்டுன்னு இந்த பில்வமங்கலம் சுவாமி கோவமே வராது, இந்த பிள்ளை பாடா படுத்துறதுன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சார். ஓடினார் ஒரு இடத்துல போனால் அது காட்டுக்குள்ள போய் மறைஞ்சு கொடுத்து. துபான அழகான ஒரு மரம் கீழே விழும்போது அதுக்குள்ள மர உருவிலேயே பெருமாள் இருந்தாராம், அனந்த பத்மநாபன்கிற பேர்ல. அனந்தன் காட்டில் இருந்தபடியால் அனந்த பத்மநாபன். அனந்தன் என்கின்ற ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டபடியால் அனந்த பத்மநாபன். நாபியிலிருந்து பத்மம் தோன்றி பத்மத்தில் பிரம்மா இருந்தபடியால் பத்மநாபன். அனந்தனோடு கூடியபடியால் அனந்த பத்மநாபன். அனந்தன் காட்டில கண்டுபிடிக்கப்பட்டதால் அனந்த பத்மநாபன். இவ்வளவு பேர் இருக்கு. இதே பில்வமங்கலம் சுவாமி சரித்திரம் சொன்னேன்னா அது அப்படியே பிராக்கெட்ல திவாகர முனின்னு எழுதிக்குங்க. ஏன்னா இன்னொரு ஸ்தல புராணத்துல இதே கதைய திவாகர முனிக்கு சொல்றா. அந்த திவாகர முனிங்கிறவர் இருந்திருக்கார். கௌண்டின்யர் என்கின்ற ரிஷிக்கு பெருமாள் பிரத்யக்ஷமாக தோன்றி உள்ளார். இந்த பெருமாளை ஆழ்வார் அனுபவித்தது ஒரு பக்கம். நம்மாழ்வார் என்ன சொன்னார், இந்த கோவிலுக்கு சென்றால் ஒரு அடியவரும் செய்ய வேண்டிய கைங்கரியம் என்னன்னா திருவிலகு கைங்கரியம். பெருக்கி கூட்டணுமா அந்த கோவில்ல, அவ்வளவு முக்கியமான கைங்கரியமாம். நம்மாழ்வார் சாதிச்சிருக்கார். அதனால நாதமுனிகள் இருந்த காலத்துல, திருக்குறுகை பிரான் இருந்த காலத்துல அவ்வளவு கைங்கரியம் இந்த பெருமாளுக்காக பண்ணியிருக்கா. ஆளவந்தார் முதற்கொண்டு அத்தனை ஆச்சாரியர்களும் கோவிலுக்கு போய் பெருக்குவா.
we all speak about dignity of labor. இந்த profession வசதி, இந்த profession தாழ்த்தின்னு வச்சுக்காதீங்கன்னு சொல்றோம் பாருங்க. வாஸ்தவம் பெரியோர்கள் அப்படிதான் இருந்தா. கோவிலுக்கு போய் பெருக்குவா. எவ்வளவு பெரிய வித்வானா இருந்தாலும் கோவிலுக்கு போய் பெருக்க வேண்டும் என்கின்ற அவசியகத்தை ஏற்பட்ட ஊர். இன்று போய் புகுதீர் ஆகில் ஏழ்மையும் ஏதம் சாரா குன்று சேர் மாடமாடே குருந்தசேர் செருத்தி புனை மண்ணு அலர்பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றுவோர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஆழ்வார் கேசவா என்ன கெடுமிடராயவெல்லாம் கெடும் அனந்த பத்மநாபா அப்படின்னு சொல்லிட்டா பாவம்லாம் போயிடுமா. அப்புறம் கொஞ்சம் நாழி கழிச்சு பண்ற பாவத்துக்கு திரும்பி இன்னொரு தடவை பேரை சொல்லணும். அந்த 2 பேர் நடுவில் சொல்றதுக்குள்ள ஏதாவது தப்பு பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு அடுத்தடுத்து சொல்லிகிட்டே இருக்கணும். ரொம்ப அழகான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துக்கும் அந்த ஊர்ல இருந்த மன்னர்களுக்கும் அவ்வளவு ஒரு தொடர்பு. இந்த மரத்திலேயே பெருமாள் இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு காலகட்டத்தில் மரத்தில் இருந்த திருமேனி எரிஞ்சு போயிடுது. அப்போது மறுபடியும் அந்த ஊர் ராஜா மார்த்தாண்டவர்மான்னு பேர், அவர் அந்த மார்த்தாண்டவர்மா இந்த கோவிலை புனர் உத்தாரணம் செய்ய வேண்டும், புனர் நிர்மாணிக்க வேண்டும் என்பதற்காக இப்ப விக்கிரகம் தான் இல்லையே, இப்ப அதாவது எரிஞ்சு போயிடுத்தே. அப்ப உடனே சொன்னபடியால் ஆணைகள் ஷாலக்கிராம கற்களை நேபாள தேசத்திலேந்து கொண்டு வந்துதான். 1200 ஷாலக்கிராம கல் திருமேனியால் உருவாக்கப்பட்ட பெருமாள் தான் இந்த பெருமாள். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 350-400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கார். அந்த மார்த்தாண்டவர்மா ஒரு நாள் சொல்லிட்டார், இனிமேல் நான் ராஜா இல்லை. எப்படி இருந்திருக்கா பாருங்க அந்த காலத்துல ராஜா. இனிமேல் நான் பத்மநாபதாசன். அதனாலதான் வழித்தோன்றர்கள்ல இப்ப சுவாதி திருநாள்லாம் இருக்காருன்னு வச்சுக்கோ, அவ பேரே போட மாட்டார், பத்மநாபதாசன் தான் வரும். கலிதவர சேதுபந்தம் கலனி சீம பீஷிதாயசன அல பத்மநாபம் பாவயாமி. எல்லாரும் பத்மநாபான்னு இருப்பா. அதுவும் அந்த ஊர்ல ஒரு வழக்கம் உண்டு. ஒரு காலகட்டத்துல உற்சவம்னா ஸ்வர்ணத்துல ஒரு குடம் பண்ணிடுவா. எல்லாரும் அந்த ஊர் மக்கள்லாம் அந்த உற்சவத்துல ஒரு ரூபாய் போடுவா. அந்த 1 ரூபாய் 2 ரூபாய் போடுறதுக்கு ஸ்வர்ணத்துல குடம் போட்டுட்டு அதை கட்டிட்டு ஒரு உள்ள தள்ளிடுவா. இப்படி உள்வுள்ளா தள்ளி விக்கிரகமும் தள்ளி அதை தான் நம்ம 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே பிரசித்தமாயிட்டார் பெருமாள். இந்த அறையை திறந்தேளா, அந்த அறையை திறந்தேளா, வால்ட் பியா வால்ட் ஏயா, அதுல ஏதோ மந்திரக்கட்டு போட்டிருக்கா. அந்த ராஜாக்கள்லாம் எவ்வளவு செல்ஃப்லெஸ்ஸா இருந்திருக்கா பாருங்க. அது என்னன்னு கூட எண்ணி பார்க்கல. அவன் சொத்து அவன் ஏதோ எண்ணிக்கிட்டான். அவருக்கும் மகாலட்சுமி வேர்ல்ட் பேங்கே பக்கத்துல இருக்கா, அவ ஏதோ எண்ணி பார்க்க போறான். நம்ம எதுக்கு எண்ணி பார்க்கணும்னு நினைச்சா, நம்ம கண்ணெல்லாம் அதுலதான் இருக்கும். தெரியுமோ அந்த பணம் அவ்வளவு இருக்கான், இந்தியாவோட கடனை அடைச்சுடலாம். எதுக்கு கடனை வாங்கி எல்லாருக்கும் 8500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லணும்? அது கொடுக்காம இருந்தாலே நம்ம கடன் அடைக்காம இருந்துள்ளாமே. அதே அனந்த பத்மநாபனுடைய சொத்தை எடுத்துத்தான் நம்ம எடுக்கணுமா? அது நம்ம சொத்து இல்லை. இது ரொம்ப தப்பா நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த அடியவர்கள் உழைத்து தங்கள் உழைப்பை பகவானுக்கு சமர்ப்பிக்கும் காணிக்கையில் கவர்மெண்ட் ஹேஸ் நோ ரைட். as simple as that. அது அடியவர்கள் கொடுக்குறா. அவ ஏதோ கஷ்டம் விலகணும்னு ஒரு முத்துமாலை கொடுக்குறேங்கிறா, ஒரு வளையல் கொடுக்குறேங்கிறா, ஒரு கண்ணு பண்ணி போடுறேங்கிறா. அது பெருமாளுடைய சொத்து. we have no right over it. மெயின்டைன் பண்ணணுமா? நம்மளால முடிஞ்ச பணத்தை கொடுத்து ஒரு கோவிலை மெயின்டைன் பண்ணலாம், ஒரு எண்ணெய் வாங்கி தரலாம், ஒரு பிரசாதம் வாங்கி, இதெல்லாம் தான் நம்ம பண்ண முடியுமே ஒழிய அதை எண்ணி அதை பேங்க்ல போட்டா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட். பெருமாள் இதெல்லாம் நம்மள he has not hired us as some portfolio manager இல்லையா? அவர் அதை பார்த்துப்பார். நம்ம மோட்சத்துக்கு நம்ம வழியை நம்ம தேடிப்போம். அதனால இப்ப என்னன்னா, அந்த மார்த்தாண்டவர்மா போன்ற ராஜாக்கள் அந்த பெருமாளை இன்னும் சேவிக்கிறதுக்கு அந்த ராஜ பரம்பரையிலே தினம் ஒருத்தர் வருவா. இப்ப ராணி இருக்கானா வருவோம், அது வரலன்னா பெனால்டி கட்டணும். அது தெரியுமோ? அவ நித்தியப்படி வரலன்னா பெனால்டி கட்டணும். அந்த பெருமாளுக்கு ரொம்ப விசேஷித்த ஒரு பிரசாதம். நீங்க ஏதோ பாயசம் அது இதுன்னு நினைச்சுப்பேன். அது சின்ன மாங்காவை கொஞ்சம் நன்னா வேக வச்சுட்டு கொடுப்பா. ரொம்ப அந்த பெருமாளுக்கு என்னவோ அந்த மாங்காய் ரொம்ப பிடிக்கும். அந்த மாங்காய் பிரசாதம் அதுவே இன்னும் 2 வருஷத்துக்கு புக்குடு. நான் மாங்காய் பிரசாதம் சொல்றேன் பாருங்க, தப்பித்தவரை உங்களுக்கு கிடைச்சிருந்தோன்னா ரொம்ப விசேஷம். அந்த பெருமாளுக்கு ஆராட்டுன்னு ஒரு திருவிழா நடக்கும். ரொம்ப நீங்கள்லாம் மலையாளம் தெரிஞ்சவாளா இருந்தா இப்ப நான் சொல்றதை மட்டும் கேட்டுங்க, ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சிடுங்க. அதான் கேட்டேன். நக்ஷத்திர தீபங்கள் திலங்கி நவராத்திரி மண்டபம் ஒருங்கி ராஜதானி வேண்டும் சுவாதி திருநாளின் ராகசுதா சாகரத்தில்
നീരാടി ആറാട്ടു കടവിലും ആനക്കൊട്ടിലും ആസ്വാദക ലക്ഷം നിറഞ്ഞു നിന്നു സതിരു തുടങ്ങി സംഗീത ലഹരിയിൽ സദസ്യർ നിശ്ചലരാകി. மலையாளத்தில் எடுக்கிறா நவராத்திரி மண்டபம் பக்கத்திலே போனேன்னா நம்ம தமிழ்நாடு பார்டர் கடந்துட்டு நவராத்திரி மண்டபம்னு உண்டு. ஏன்னா சுவாதி திருநாள் நவராத்திரி கீர்த்தனைகளே பாடியிருக்கார். தேவி ஜெக ஜனனி தேஹி கிருபய மம, நவராத்திரிக்காக நவராத்திரி கீர்த்தனைகளையே பாடியிருக்கார். அது என்னன்னா ஆராட்டு, நிறைய உற்சவங்கள் அங்க நடக்கும். அதுல ஒரு உற்சவம் என்னன்னா ரொம்ப விசேஷித்து இருக்கும். அந்த பெருமாளை ஏழை பண்ணி கொண்டு சமுத்திரத்துக்கு போகணும். போற வழியில என்னன்னா ஏர்போர்ட் நடுவில் வந்துடும். ஏர்போர்ட் நடுவில் வந்தா என்ன பண்றது? நம்ம ஊர்ல எல்லாம் விடவே மாட்டா, சத்தியமா இந்த ஊர்ல விடவே மாட்டா. பெருமாள்லாம் அங்க போனோம்னா விடவே மாட்டா. என்னன்னா அந்த ஏர்போர்ட் பூமி எங்க ஏர்போர்ட் கட்டியிருக்காளோ திருவனந்தபுரத்துல ஒரு காலத்துல கோவில் சுத்து. அதனால கோவில் என்ன பண்ணிட்டா, ஏதோ நீங்க ஏதோ மக்களுக்காக ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்றேன், இந்த பூமியை உங்களுக்கு கொடுத்துடுறோம். ஆனா எங்க பெருமாள் அந்த பக்கமாக தான் சமுத்திரத்துக்கு போவார். அதனால வருஷத்துல இவ்வளவு நாள் ஒதுக்கி வச்சிடணும். ஃப்ளைட்டு அந்த சமயத்துல வரக்கூடாது திருவனந்தபுரத்துக்கு. ரன்வேல பெருமாள் நடந்து அது வழியா பீச்சுக்கு போவார். ஃப்ளைட் வராது அந்த சமயத்துல. கேரளத்துல அந்த வழக்கம் இன்னும் வச்சுருக்கா. ரொம்ப ஆராட்டு, ரொம்ப பல பல உற்சவங்கள். வில், அதாவது பெருமாளுக்கு அங்க ஒரு வில் பண்ணுவா, அவ்வளவு அழகா இருக்கும். அது பெருமாளுக்கு திருவடி வாரத்திலே வச்சுட்டு எடுத்து கொடுப்பா. திருவனந்தபுரம்ங்கிறது அது ஒரு பெரிய சகாப்தம்னே வச்சுக்கலாம். அதை பத்தி ஒரு புஸ்தகமே எழுதலாம். எப்பேற்பட்ட கோபுரம்! அது வந்து ஈக்வினாக்ஸ், சால்ஸ்டிஸ்லாம் சொல்றோம் இல்லையா, அதுல ஒரு ஒரு துவாரம் வழியாவும் சூரியனுடைய கிரணங்கள் அவ்வளவு அழகா கட்டமைச்சிருக்கா. அப்படியே வரும். அந்த நாள்ல நீங்க போனீங்கன்னா ஈக்குவல் டே, ஈக்குவல் நைட், டேஸ் ஆர் லாங்கர், நைட்ஸ் ஆர் லாங்கர், இந்த சால்ஸ்டிஸ், ஈக்வினாக்ஸ்லாம் சொல்றோம் பாருங்க. அதுல போகும்போது எவ்வளவு அழகா அந்த காலத்தை கட்டமைச்சிருக்கா, எப்படி அந்த சூரியனுடைய கிரணங்கள் வருது. நம்ம எவ்வளவு ஆர்கிடெக்டை கூட்டு, அத்தை கூட்டு, இத்தை கூட்டு பண்ணா வீட்டில் ஒரு சீப்பேஜ் ஆயிடுறது, ஒரு லீக்கேஜ் ஆயிடுறது, பிளம்பரை கூப்பிடு, எலக்ட்ரீஷியனை கூப்பிடு, இவ்வளவு பண்ணி இருக்கு. அந்த கோவில் என்ன ஒரு அழகு, பார்த்துட்டே இருக்கலாம். திருவனந்தபுரம் இது ஆச்சரியமான க்ஷேத்திரம். அந்த பெருமாளை சேவிக்க போகும்போது உக்ர நரசிம்மர்னு ஒரு சன்னதி இருக்கும். அங்க வந்து பெருமாளுக்கு சந்தன அலங்காரம் நன்னா பண்ணியிருப்பா. வால்மீகி ராமாயணம், சுந்தர காண்ட பாராயணம் நடந்துட்டே இருக்கும். ஏன்னா பெருமாளை சாந்தப்படுத்துவதற்காக. பெரிய பிரதட்சிணம் எடுத்துட்டேன்னா அங்க ஒரு கிருஷ்ணர் சன்னதி உண்டு. எல்லாம், அதாவது திருவனந்தபுரம்ங்கிறது நீங்க அங்க போயிட்டேன்னா ஒரு 2-3 நாள் தங்கணும். அந்த ஊர்க்காரா கிட்ட நான் அடியனுக்கு ரொம்ப பரிச்சயம் உண்டு. அவள்லாம் சொல்லிவிட, என்ன 2-3 நாள் தங்கணும், இங்கேயே தங்கிடணுங்கிறாவா. 2-3 நாள்லாம் தங்க கூடாது, அப்பப்போ சென்னை போயிட்டு வாங்க. பார்சாதி என்ன மீசை தானே வச்சுட்டு இருக்கார். எங்க பெருமாள் படுத்துட்டே இருக்கார் பாருங்க. 3 துவாரத்துல சேவிக்கலாம். நான் அந்த ஊர் பெரியவாளுக்கு அந்த ஊர் பெருமை.